ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மொழியோட உள்ளே இருக்கிற சூட்சமத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ் மொழி அப்படின்னோடனே இது ஒரு அரசியலுக்கான வீடியோவோ இல்லை ஒரு மொழி பெருமையை பேச போகிற வீடியோவோ கிடையாது. இது அதையும் தாண்டி மொழிக்குன்னு இருக்க வரலாறு, இலக்கணம், அந்த மூத்த மொழி, பழைய மொழி, இந்த இது எல்லாமே இருக்கிறதையும் தாண்டி இது யாரும் சொல்லப்படாத, அதிகமாக சொல்லாத முக்கியமான விஷயங்களை தமிழ் மொழி உருவாக்கத்தை எப்படின்னு சொல்லிட்டு அதை டீகோட் பண்ணி அதை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. முதல்ல இந்த சொல்லாடலை எடுத்து பார்ப்போம். தமிழ் அப்படின்றது, அந்த கடவுள் அப்படின்றது எப்படின்றது உள் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ள அர்த்தம் இருக்கோ, இந்த தமிழ் அப்படின்றத பிரித்து பார்த்தீங்கன்னா 2 அர்த்தம் வரும். அதாவது தமிழ் அமிழ்ந்து போதல், அதாவது தமிழ் அமிழ்துன்னு சொல்லுவாங்க. அதாவது தமக்குள்ளே மூழ்கி போறது அப்படின்ற ஒரு மீனிங் வரும். இல்லை தமக்குள்ள இருக்கிற அமிழ்தத்தை கண்டறி அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு சொல் மாதிரி வரும். இந்த 2 விதமான மொழியாக்க பொருளாக்கத்தில் இந்த விஷயத்த பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், இந்த உலகத்தில் பலவிதமான மொழிகள் இருக்கு. பலவிதமான மொழிகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பு, சமஸ்கிருதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பு இருக்கு. இப்போ அதுலேருந்து தமிழ் மொழி எதில் வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ் மொழியோட உருவாக்கமே பார்த்தீங்கன்னா அந்த உயிரெழுத்து அப்படின்ற அந்த உயிரெழுத்து தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அடிப்படையா அப்படின்னா, அது ஒரு ஓசை, அதாவது ஒரு ஓசைன்னு ஒன்று, ஒளின்னு ஒன்று பிறக்கணும் அப்படின்னாலே இந்த உயிரெழுத்துக்களோட அந்த அடித்தளம் இல்லாம எந்த ஒரு மொழியும், எந்த ஒரு ஓசையோ, எந்த ஒரு ஒலியோ பிறக்காது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த ஒரு ஒளி அப்படின்ற விஷயம் வெளியில வரனால இந்த உயிரெழுத்துக்கள் சொல்ற அந்த ஓசைகள் தான் வரும். அந்த ஓசைகளை மெய், அதாவது உடம்பு இல்லாமையே பேசலாம். எதுவுமே, எந்த ஒரு இதுவுமே வாய் அசைக்கணும் இல்லை ஒரு அழுத்தம் கொடுக்கணும், எந்த ஒரு இதுவுமே தேவை கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்குமே வெளிவிடக்கூடிய அந்த ஓசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்ற இதில் தான் அடங்கியிருக்கும். இந்த உயிரெழுத்துக்களை மற்ற எந்த மொழியை வேணாலும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது இல்லாமல் எந்த ஒரு மொழியுமே அமையாது. அதே போல் தமிழில் இன்னொன்று சொல்லுவாங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படிம்பாங்க. இது வெறும் எழுத்து தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது எண்ணு இல்லைன்னா அப்படின்னா இது எழுத்த இதுவே பண்ண முடியாது. நீங்க எண்ணையும் எழுத்தையும் பிரிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய செயலா இருக்கட்டும், பழைய செயல்கள்லேருந்து பெரிய பெரிய திருக்குறள்லேருந்து மூதறிவு நாலடியார் அப்படின்னு எந்த வித பாடல், எந்த ஒரு பெரிய செயல் எடுக்க போனாலும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே அந்த அடி சீர்கள், அந்த அமைப்பு முறை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கணக்கியல் அடிப்படையாக கொண்டு இருக்கும். இது இன்னும் சொல்ல போனா நம்ம எழுத்து பிறக்கிற அந்த நம்ம உச்சரிக்கிற ஒளியே பாத்தீங்கன்னா அந்த கணக்கீடை வச்சுதான் எல்லாமே A to Z இதுல கணக்கீடை வச்சுதான் இருக்கும். கணக்கியலும் சிம்பிளா சொல்ல போனா இந்த தமிழ் அப்படின்றதே ஒரு கணக்கீடுன்னு சொல்லலாம், ஒரு பிரபஞ்சத்தோட கணிதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கணிதத்தை கணிதமாவே கொடுத்துட்டா எல்லார்கிட்டையும் போய் சேராது அப்படின்றதுக்காக அதை எவ்வளவு சிம்பிளிஃபையா ஆக்க முடியுமோ, எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாமரண்டையும் கொண்டு சேர்க்க முடியுமோ, ஒரு பழமொழி வடிவுல, ஒரு காதல் பாடல் வடிவுல, ஒரு ஓமை வடிவுல எப்படி கொண்டு சேர்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே ஒரு சாதாரண விஷயங்கள்ல கொண்டு போயிட்டு புதிச்சு வச்சு அந்த கணக்கையிலேயே ஒரு பாடலாக்கி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லாரும் ஒரு கற்பனையா அந்த கதையை சொல்ற மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம இருக்கிற நிலைமை எப்படின்னு சொல்லணும்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஊமை கதை மூலியமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சித்தரை, ஒரு முனிவரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறான்னு வச்சுங்க. அந்த முனிவருக்கு அறுசுவையில விருந்து வைக்கிறாரு. அறுசுவை உணவையும் படைச்சு அவருக்கு விருந்து வைக்கிறாரு. அந்த உணவை சாப்பிட்டுட்டு அதுல அந்த இலையை தூக்கி போட்டப்ப அந்த இலை இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்ட இலையை ஒன்னா போட்டிருப்பாங்க குப்பை தொட்டியில. அந்த குப்பை தொட்டியில போடும்போது அதுல இருக்க சாம்பார், அந்த ரசம், மீதி இருக்க எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னா எல்லாம் சேர்ந்து வடிஞ்சு ஒரே இது ஒரு இதோட கிடக்கும், குப்பையா கிடக்கும். அதுல போயிட்டு அதுல இருக்க அந்த இலையில ஒட்டிட்டு இருக்க சாறுகளை அந்த சுவையை நாய் ருசிச்சு பார்த்துட்டு அந்த நாய்கிட்ட போய் கேட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டா, வேற லெவலில் இருந்தது, சூப்பரா இருந்தது, அது என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியாத அளவுக்கு பலவித சுவைகளும் கலந்து இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நாம தமிழை பத்தி புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் அந்த நாய் எந்த அளவுக்கு அதுல இருக்கிறத சுவைச்சிருக்கோ அந்த அளவுக்கு கூட நாம இன்னும் முழுசா நம்ம தமிழ் மொழியை சுவைக்கவே இல்லை. அதுதான் உண்மை. இதை வருத்தத்துக்குரிய உண்மை. நானும் சரி, நம்ம இன்னைக்கு பலரும் சரி, பெரும்பாலும் சரி, அதோட உண்மை என்ன உணர்ந்து அதோட சுவை என்னன்னு உணரவே இல்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கவே இல்லாம ஏதோ சில பேர் ஒரு சில என்ன மாதிரி அறக்குறைகளா இருக்கட்டுமே, ஒரு சில துளிகளை வச்சே இவ்வளவு சுவையா இருக்குது, இன்னும் இதோட முழு சுவை எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுக்கு பிரமிக்க மட்டும் தான் முடியுது ஒழிஞ்சு அதோட முழு சுவையை இன்னும் அறிய முடியல, இன்னும் உணர முடியாதவங்களா இருக்கிறோம். அதே போல இன்னைக்கு ஒரு மொழினா என்னத்துக்குன்னு சொல்லுவாங்கன்னா, பொதுவாக இப்போ ஆங்கிலம் கற்க போகணும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது அறிவு கிடையாது, அது ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தான், ஒரு தொடர்பு மட்டும்தான், மீடியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் மொழியை மட்டும் அப்படி எந்த மொழியும் அப்படி பிரிக்கலாம். ஆனால் தமிழ் மொழியில இந்த விஞ்ஞானமா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், வானவியலா இருக்கட்டும், கணக்கியலா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே இதுல இல்லாத விஷயம் ஒண்ணு யாராவது நிரூபிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். எல்லா விதமான
எல்லா விதமான அடிப்படைகளையும் இதுக்குள்ளேயே கொண்டிருக்கு. அது சொல்ற விஷயங்கள் ஒரே ஒரு சின்ன ஊமையா இருக்கட்டும், ஒரு பாடல், அது தெய்வத்தை பற்றின ஒரு பாடலா இருக்கட்டும், அதுல அவங்க சொல்லாத வாழ்க்கையை சொல்லாத ஒரு விஷயமே விளக்காத விஷயமே இருக்காது. எந்த பரிமாணத்துல பாத்தீங்கன்னாலும் எல்லா பரிமாணத்திலையும் அந்த பொருள் எடுத்துக்க முடியும். அந்த பொருள் அதுக்கான சரியான அளவுல இருக்கும். எல்லாத்துக்கும் நான் உண்மை சொல்ல முடியும். இப்போ நான் எல்லாத்துக்கும் உண்மை சொன்னேன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். முக்கியமாக நான் இது எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் இதை கொஞ்சமாவது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. வெறும் மொழி அப்படின்றது சும்மா எல்லாரும் பேசுகிற மொழி கூட இதை கம்பேர் பண்ணுறதே நம்ம மொழியை சில பேர் மொழியை காப்பாற்றணும், மொழி இல்லைனா அழிஞ்சு போய்ட்டு நினைக்கிறாங்க. இந்த மொழியை உண்மையுமே நம்ம சொல்ல போனால் தமிழ் மொழியை மற்ற மொழி போல தமிழ் மொழி கிடையாது. தமிழ் மொழியை நம்ம காப்பாற்றலைன்னா நமக்கு தான் நஷ்டம் அடைஞ்சு, தமிழ் மொழிக்கு நஷ்டமே கிடையாது. இன்னொரு விஷயம், தமிழ் மொழி என்றைக்கும் அழிய போகிறதும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தில் இருக்க நாசாலேருந்து பெரிய பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எல்லாமே தமிழ் மொழியில தான் இருக்கக்கூடிய உலகத்தோட கடைசி முடிவான எல்லா விதமான சூட்சமங்களும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அது அடிப்படையில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன நடக்க போகுதுன்னா, வெளியில இருக்க முக்கியமா நம்மள மாதிரி இருக்கவங்க தான் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ பின்னாடி தேடி ஓடிட்டு கடைசி காலத்துல, அதாவது ஒரு சிம்பிளா சொல்லுவாங்களே, வைரத்துக்கான பொக்கிஷம் உங்க கையில ஒரு வீட்லயும் எல்லார் வீட்லயும் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். யாருமே அது அந்த பொக்கிஷத்தான மேப் அதுதான் அந்த மேப் அப்படின்னு தெரியாம எல்லாருமே அதை வச்சு அப்படியே வச்சிருந்து அதை நஞ்சு போய் கிழிஞ்சு போய் அதை தூக்கி போட்டுட்டு கடைசியில போயிட்டு தேடும்போது நம்ம கையில இருந்தது தான் அதுக்கான உண்மையான மேப்பு அப்படின்னு தெரியும் போது எப்படி இன்னொரு 4-5 தலைமுறை கழிச்சு எல்லாமே ஒன்றும் தெரியாம திக்கிட்டு நிற்போமோ அப்படிதான் நம்ம தலைமுறை நிக்க வைக்க போறோம். அதனால இப்பயாவது கொஞ்சம் விழிச்சு அது என்னன்னு கவனிச்சு அதை பார்த்து அடுத்த தலைமுறைக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். அதே போல தமிழை எதுக்காக நான் கணக்கியல்னு இப்படி சொன்னேன் அப்படின்னா, அதோட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதோட மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க, கால அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்களே அமைஞ்சிருக்கதே ஒரு எழுத்துமே அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, 2 மாத்திரை அப்படின்ற விகிதத்துல தான் அமைஞ்சிருக்கும். அது இல்லாம இன்னொரு முறை நான் எப்படி அதை கணக்கியல்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்துல முக்கியமான விஷயம் இந்த 0 9 சொல்லுவாங்க. இந்த 0 என்பது என்ன அப்படின்னா என்னன்னா, அதுதான் பூரணம். அதாவது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஆனா அது எங்கேயுமே வெளிப்படாது. எல்லாத்திலுமே இருக்கும், ஆகாயத்தன்மை மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கும். அது இல்லாம எங்கேயும் எதுவுமே செயல்படாது. ஆனா எதுலையுமே எதுலையுமே அது பிரதிபலிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல இந்த 0 ஆரம்பிச்சு 9 முடிகிற விஷயமும் அப்படிதான். இந்த 9 நீங்க எதை கூட கூட்டி இது பண்ணினாலும் அது மறைஞ்சு நிற்கும்னு சொல்லுவாங்க. கடவுள் தன்மை மாதிரி கடவுள் அதுல இருப்பான். இப்ப நம்ம உள்ள எல்லாரையும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கடவுள் இருக்கான். ஆனா எதுலையுமே வெளியில தெரியறது இல்ல, எங்கேயுமே வெளியில காட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க 9 கூட எந்த எண்ணெய் கூட்டினாலும் அந்த எண்ணு தான் உங்களுக்கு வறுமை அடைஞ்சு. ஆனா 9 அதுல நிற்கும். ஆனா அந்த எண்ணு தான் உங்களுக்கு வரும். 9 மறைஞ்சு நிற்கும். 9 இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா 9 அதுல மறைஞ்சு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கடவுள் நம்ம கிட்ட மறைஞ்சு நிற்கிறான்ற தன்மையை சொல்றதுதான் இந்த 9ன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த நம்பர்கள் எப்படி அப்படின்னா, இப்போ 0ல இருந்து 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏறுமுகத்துல போகும். அதாவது அடுத்தது 5ல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ்ல வரும். அதாவது இது அதாவது சீர் பண்றது, பேலன்சிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் இருந்ததுன்னா அதுக்கு சமமான நெகட்டிவ் அப்படியே கீழே திரும்ப போயிட்டு இருக்கும். இப்போ இந்த 0வும் 9 ஒண்ணுக்கு ஒன்று முழுமைப்படுத்தும். இந்த 2 நம்பரும் ஒண்ணுக்கு ஒன்று முழுமைப்படுத்திக்கும். அதை பத்தி நான் பின்னாடி அந்த எக்ஸாம்ஸ் நிறைய சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நான் மேலோட்டமா சொல்றேன். கணக்கியல்ன்றதுக்கு பின்னாடியும் இந்த 0 9 இதை தவிர்த்தோம்னா கணிதமே ஒண்ணுமே இல்லாம இது முழுமையை அடையாது. இதுக்கு மிகவும் அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த தமிழும் அப்படியும் கணக்கியலும் மிகவும் ஒரே இதுல இருக்கு, ஒரே ஒரு அலைவரிசைன்னு சொல்ற மாதிரி. இது எல்லாமே இதை அமைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த கடவுள் உருவ குறியீடு, நம்ம உருவாக்குற அந்த உருவங்கள், கடவுளுக்கு கொடுத்திருக்க ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது எல்லாமும் கணக்கியல் தான். அதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய சயின்ஸ், அதாவது கணக்கியல் தான் இருக்கு, மேக்ஸ் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒண்ணு நான் உங்களுக்கு பின்னாடி ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்ப அந்த நம்பர்ல நான் சிம்பிளா சொல்றேன். இந்த 0 7 9 இந்த 3 நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பர் சொல்லுவாங்க. இந்த 0வும் 9 0 வாழ்க்கையோட தொடக்கம்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையோட தொடக்கமா தான் முடிவும் தான். இந்த 9 வாழ்க்கை ஃபுல்லாவே இருக்கும். ஆனா மறைஞ்சு நிக்கிற மாதிரி நமக்கு அதுக்கு பின்னாடி நம்மள பின்னாடி இயக்கிட்டு இருக்கும். ஆனா அது மறைஞ்சு நிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த 7 பாத்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை, புற வாழ்க்கையோட முடிவு, அக வாழ்க்கையோட தொடக்கம்னு வச்சுக்கலாம். இந்த திருக்குறளை பாத்தீங்கன்னா கூட 7 அடியில முடிச்சிருப்பாரு. அந்த 33 அதிகாரம் அந்த முதல் கூட்டிங்கன்னா கூட 3 3 6 7 வரும். 1330 குறட்பாடுகள் அதையும் பாத்தீங்கன்னாலும் அதுவும் 7 அடிப்படையில வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில இருக்க புற வாழ்க்கையில இருக்க மொத்தத்தையும் சொல்லியிருப்பாரு. அரண் பொருள் இன்பம் அந்த 3 விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. வீடு அப்படின்றது மோட்சம் சொல்லுவாங்க. வீடை விளக்கிருக்க மாட்டாரு. இந்த 3 இதை விளக்கிருப்பாரு. ஆனா அந்த 3 இதோட முடிவு எங்க போயிட்டு நிக்கும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணீங்கன்னா அடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா வீடு அப்படின்னு மோட்ச பேர் அப்படின்ற மாதிரி அது அடையலாம் அப்படின்ற மாதிரி தான் திருக்குறள் முழுசாவே இருக்கும். அதை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். இது மூலமா எதை சொல்றாரு அப்படின்னா, இது புற வாழ்க்கையை நீங்க திருப்தியா முழுசா வாழ்ந்தாலே நீங்க அதுக்கான தகுதி பெறுவீங்க, ஞானத்துக்கு தொடக்கமா அதான் தகுதி பெறுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமா சுட்டி இது பண்ணியிருப்பாரு திருக்குறள்ல. இது மாதிரி நிறைய செயல்களை நம்ம விளக்கம் சொல்லிட்டே போலாம்.
அதே போல தமிழ்ல இன்னொரு இருக்க என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ் வந்து 3 தான் சொல்லுவாங்க. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ்னு சொல்லுவாங்க. இந்த 3 தன்மைகளுமே இந்த ஒரு தமிழுக்கு வந்து அது ஒரே விஷயத்துல எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு எழுத்தா இருக்கு அப்படின்னா அந்த எழுத்தோட உச்சரிச்சிங்கன்னா அது வந்து இசையா மாறிடும். அந்த ஓசைகள் வந்து பாத்தீங்கன்னா அது இசையா மாறிடும். அதுல நாடகம் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி வர காட்சிப்படுத்துறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளையும் அதுவும் வந்து ஒரு அமைப்பா வந்து உங்களோட உணர்வுகளை வந்து தூண்டி விட்டுட்டு வரும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், இப்போ வந்து செயல்கள்லாம் சில செயல்கள் கடவுள் செயல்கள்லாம் தினமும் வாழ்த்து பாடல்கள்லாம் தினமும் கேட்கணும். அது பின்னாடி கேட்டா நோய் சரியாகுது, அதை உச்சரிச்சா அதை படிச்சா வந்து நோய் தீந்துரும், கஷ்டம் தீந்துரும் சொல்றதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னா அது வந்து எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு சொல்லையும் உச்சரிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க ஒரு சுரப்பிகள் வந்து சுரக்கப்படும். அந்த சுரப்பிகள் வந்து சுரக்கிற விஷயங்கள் வந்து எப்படின்னா ஒரு சீரா ஒரு ஒழுங்காமைவா இங்கிருந்து இந்த சுரப்பிக்கு அப்புறம் இப்ப ஒரு 7 சக்கரா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப மூலாதாரத்துல இருந்து அடுத்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அது அநாதகம் அப்படின்ற மாதிரி விஸ்தி, ஆங்ஜா அப்படின்ற மாதிரி அந்த சக்கரங்கள் அடிப்படையில அந்த ஒரு இதுலயும் போயிட்டு ஒரு எழுத்து டச் ஆகும்போது அந்த ஒரு சுரப்பி இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்க மொத்த இது வந்து மாற்றப்படும். மொத்த அந்த ஒழுங்காமைவு இல்லாத நம்மளோட அந்த இந்த நம்ம டிஎன்ஏ சொல்லுவாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கோ, மூட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும் போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படும். மனநிலை சீராகும் போது அந்த சுரப்பிகள்லாம் அதிக நம்ம நல்ல சுரப்பிகள்லாம் அதிகமாக சுரக்கும் போது நமக்கு தெரியாம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கக்கூடிய இந்த உண்மையா இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அதுல உள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏவோட வடிவம் வந்து சரியா ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே திரும்ப உடம்பு வந்து சீர்படுத்த ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்க அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி மன வியாதிகள், அந்த மன சம்பந்தமான வியாதிகளும் சரி, உடம்பு சம்பந்தமான வியாதிகளும் சரி, எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும், எல்லாமே சீர்பட ஆரம்பிக்கும். அதுதான் அதுல இருக்க பின்னாடி இருக்க சூட்சமம், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல நம்ம பழைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 5 வகையான திணை, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு இதுல நடக்கிற ஃபுல்லாவே வந்து காதல், வாழ்வியல் அப்படின்ற மாதிரி இந்த 2 விஷயத்தையும் அறம் அப்படின்ற விஷயமா இந்த விஷயத்தையும் சொல்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வெறும் புறவகையா பாடப்பட்ட பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது எல்லா பாடல்களுமே வந்து ஒரு பாக்குறதுக்கு வந்து புறத்துல வந்து பாடின பாட்டு மாதிரி இருந்தாலும் இது எல்லாமே வந்து அகத்தையும் சுட்டக்கூடியது. அதாவது தமிழை அகம் புறம் என்று நீங்க எப்படி வேணாலும் பொருள் எடுத்தாலும் ஒரு சிறிதும் பொருள் குறையாம வரும். அது நமக்கு அதோட அர்த்தம் தெரியாம இருக்குமே ஒழிஞ்சு எந்த ஒரு பாடலுமே அகம் புறம் இன்றி அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் வந்து அண்டத்துல என்ன இருக்கோ பிண்டத்துல அதான் இருக்கு. இது ரெண்டுலயும் வந்து எந்தவித மாறுபாடுமே இல்லாம இந்த உலகம் எப்போதுமே சரியான ஒரு விகிதத்துல, அதாவது அதை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி மட்டும்தான் அமைஞ்சிருக்கும். அதை சிறப்பா குறிப்பிடுற ஒரு மொழி அப்படின்னா, முழுமையான மொழி அப்படின்னா அது தமிழ் தான். இன்னும் அந்த தமிழ் கடவுள்களை பத்தி நிறைய வரலாறுகள் நமக்கு வந்து வாழ்ந்த அரசர்கள் அப்படி இப்படின்ற கதை இருந்தாலும் அது ஒரு வகையான இது இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க. அதுல மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மையான சூட்சமும் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு வாட்டி ஒரு கதை வரும். அதாவது சிவன் வந்து பிரணவத்தை மறந்துட்டாரு, முருகன் வந்து அதை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு, திரும்ப வந்து அப்பாவுக்கே வந்து குருவாகி உபதேசித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரணவ மந்திரம்னு சொல்லுவாங்க. இதுல நமக்கு குறியீடா சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப வந்து சிவனா இருக்கிற உயிர் தான் வந்து சிவனா இருக்கிற அந்த கடவுள் தான் வந்து கடவுள் தன்மை தான் வந்து இந்த பிரபஞ்சமா வந்து ஒரு உயிரா பிறக்குது. இந்த ஒரு உயிரா பிறக்கும் போது அது அந்த பிறவி எடுக்கும் போது அதோட உண்மை தன்மை மறந்து அது மறைப்பா இருக்குது. நாம யாருன்னே வெளிப்படுத்த முடியாம நாம தான் இந்த ஒரே ஆன்மா அப்படின்றத உணராம இருக்குது. அதை வந்து அறிவு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிவாளன் வந்து நம்ம புற உலகத்திலையும் அக உலகத்திலையும் அனுபவங்களை சேர்த்து தியானங்கள், யோகங்கள், நம்ம கிடைக்கிற அனுபவங்கள் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நாம யாரு அப்படின்றத கொஞ்சம் நம்ம மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறி வந்து நாம வந்து அந்த ஆக்ஜா சக்கரத்தை அடையும் போது நம்ம முழுமையா திரும்ப வந்து நம்மளோட எங்கேருந்து வந்தோமோ நாம இந்த ஒரு பொருள் தான், அந்த பிரபஞ்சத்துல நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், இந்த ஒரே தன்மை மட்டும்தான் இருக்கு, மற்ற எல்லாமே நம்மளோட பார்வை வேறுபாடுகள் மட்டும்தான் அப்படின்றத முழுமையா புரிஞ்சு திரும்ப போயிட்டு அந்த சிவநிலை அடையிறது அப்படின்ற கான்செப்ட். அந்த அறிவுன்றது தொடக்கம், அதுதான் வந்து முருகனாவோ அந்த அறிவுலேருந்து பிறந்து அதை நம்ம முழுமையடைகிற ஸ்டேஜை வந்து ஞானம், அதுதான் பிள்ளையார்ன்றதும், அதுக்கப்புறம் அதுல போயிட்டு ஒடுங்கிறது சிவத்தன்மை அப்படின்ற மாதிரியும். இது எல்லாமே இந்த ஒரு கதை மட்டும் கிடையாது. நமக்கு பின்னாடி சொல்லப்படுற எல்லா உருவக குறியீடுகளுமே மிகப்பெரிய ஞானத்தை அடக்கி வச்சிருக்கு. அது வந்து ஒரு கதையா சொன்னா பாமரனும் புரிஞ்சுப்பா, மறக்காம அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் அப்படின்றதுக்காக அதை வந்து ஒரு கதையாக்கி ஒரு உருவகப்படுத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. இது எதுவுமே வெறும் மூட நம்பிக்கை கிடையாது. அந்த 2 மனைவிகள் கட்டுறது, தொப்பா இருக்கிறது அப்படின்ற எல்லாத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. ஒன்னே பேச போனா ஒன்னு நம்ம 4 மணி நேரம் கூட பேசலாம், அவ்வளவு அறிவியல் இருக்கு. அதுலயும் தமிழ் எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்களையும் இல்லாத ஒரு சிறப்பு எழுத்து ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து அக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்குன்ற எழுத்து வேற எந்த எழுத்துலயுமே வராத ஒரு எழுத்து. இது வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு எழுத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த உயிரோட சித்தர்கள்லாம் குறிப்பிடுற ஊமை எழுத்து அப்படின்ற மாதிரி மறைச்சு இது யாருமே வந்து பொதுவா சித்தர்கள் யாருமே வந்து வெளியில சொன்னது கிடையாது. இது மிகப்பெரிய சூட்சமத்தை ஒரு குறியீடா உருவாக்கின எழுத்து இது அப்படின்னு சொல்லலாம், இந்த அக்கு அப்படின்ற எழுத்து.
உண்மையிலேயே நம்மலாம் எதுக்கு ஆசைப்படுறோம்? இப்ப நம்ம பிள்ளைங்களை எல்லாம் எதுக்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம புள்ள தெரிஞ்சுக்கணும், திறமையா இருக்கணும், இந்த உலகத்துல நல்லபடியா வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை, நம்ம கையில இருக்க வைரத்தை நம்ம சரியா தொடச்சு பார்க்காம, வெறும் தங்க துகளுக்காக நம்ம காடு மலையா ஏறி வாழ்க்கை ஃபுல்லா அழிஞ்சு திரிஞ்சு அதை அடிபட்டு அதை கடைசியில அதையும் பெறாம செத்து போறோம் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க எல்லா மொழியும் உலகத்துல இருக்க எந்த மொழி வேணாலும் கத்துக் கொடுங்க, நான் கத்துக் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம கையில இருக்க அரிய பொக்கிஷத்தை அதை தயவு செஞ்சு கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. இது எப்படின்னா, நம்ம கையில ஒரு மலைத்தேனை வச்சுக்கிட்டு நம்ம 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 மேலேயே கொஞ்சம் நிமிந்து பார்த்தா மேல மலைத்தேன் இருக்கும். அந்த மலைத்தேன் எடுக்கிறத விட்டுட்டு அதுல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல வழிஞ்சு அது ஒரு பாறையில ஓடி அங்கிருந்து காஞ்சி போய் கிடக்கிற அந்த கல்லை சுரண்டி எடுத்து கொடுத்து இது நல்ல தேனை, இதுதான் உலகத்திலே மிக சிறந்தது, இதை சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி மற்ற மொழிகளை தேடி ஓடுற கதை மாதிரி, அந்த பாறையை சுரண்டிட்டு இருக்க மாதிரி மற்ற மொழிகளில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி நம்ம அறிவை தேடணும்னு நினைக்கிறோம். ஆனா மொத்த சுத்தமான தேனா நம்ம தலைக்கு மேலேயே நம்ம கையிலேயே கொஞ்சம் இருக்குது. தயவு செஞ்சு இதை பாருங்க, இதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இதை யாருமே நான் சொல்றதுக்காக நீங்க பண்ண வேணாம். நீங்க ஒரு சாம்பிளுக்கு ஒரு நீங்க செக் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு 30 நாள் எடுத்து காலையில எந்திரிச்சு தமிழை உச்சரிச்சு பாருங்க, அந்த பாடல்களை படிச்சு பாருங்க. இந்த திருவாசகம், திருமந்திரம் அதெல்லாம் வெறும் கடவுளோட சமய கடவுள்னு நினைக்காதீங்க. அது பொருளே கிடையாது. தமிழை என்ன சொல்றது, அந்த கடவுள் இதுல இருந்து பிரிக்க முடியாத ஒன்னா இயற்கையோட வெளிப்பாடை தான் இந்த தமிழை உருவாக்குனாங்க. அதை அப்படியே அழியாம இருக்கணுன்றதுக்கு அந்த காலத்துல நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு சமயம் மட்டும் தான் இருந்தது, வேற எந்த சமயமும் இல்ல. அதனால மொத்தமாவே அந்த சமயம் உள்வாங்கிடுச்சு. இன்னைக்கு சமயன்ற பேர்ல அதை ஒதுக்கிட்டு போவாதீங்க. திருவாசகம், திருமந்திரம் அதெல்லாம் படிச்சீங்கன்னா அது அந்த கடவுள் அதுல குறிப்பிடுற சிவமன்ற அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சமயம் சார்ந்த விஷயமே கிடையாது. அது உலக பொதுமறை, அதாவது அது பிரபஞ்சத்தோட குறியீடா அதை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்க படிச்சு பாருங்க. அந்த நீங்க பொருள் புரியலனா கூட பரவாயில்ல, அதை வாசிச்சு பாருங்க. அதை வாசிச்சுட்டு ஒரு 2-3 முறை வாசிச்சுட்டு உங்க மனசுல எப்படி ஒரு ஃபீல் வருதுன்னு கூட அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட உணர முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தயவு செஞ்சு உங்க தலைமுறைக்கு அதை கொடுத்துட்டு போங்க. அதை சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு வலியுறுத்திட்டு இருக்கேன். எந்த ஒரு தாய் தந்தையும் தான் பிள்ளை சிறந்ததை தான் அனுபவிக்கணும், சிறந்ததை தான் கொடுக்கணும்னு நினைப்போம். அப்படி ஒரு சிறந்தது கையில இருக்கும்போது அதை கொடுக்காம விட்டுட்டோம்னா அதை விட மிகப்பெரிய கொடுமை, அதை விட மிகப்பெரிய ஒரு அநியாயம் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறது வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் நாம மிகப்பெரிய நோபல் பரிசு, அவங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழோட ஒரு கடைநிலை செயல், காதல் பாடல் எழுதின ஒரே ஒரு செயலை ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா அதுல ஒரு எழுத்துக்குமே ஒரு நோபல் பரிசு கொடுத்தாலுமே அது வெறும் ஏட்டளவுல தான் இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக உட்பொருளை, மிக ஆழமான பொருளை கொண்ட எத்தனையோ செயல்கள், எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள புரிஞ்சு கிடக்குது. எத்தனையோ கணக்கீடுகள், எத்தனை சூட்சமங்கள். இந்த ராக்கெட் சயின்ஸை விட மிகப்பெரிய சூட்சம சயின்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவ்வளவு சொல்றீங்க, இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு, ராக்கெட் சயின்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க, நோயெல்லாம் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, ஏன் நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கலாம் நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு உண்மையை உணர்ந்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு டைம்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லா அந்த ஒயர் இருந்தா மட்டும் தான் உங்களாட்டி ஃபோன் பேச முடியும். அதுவும் ஒயர் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஒரு டைம்ல கால் பண்ணாங்கன்னா ஒருத்தர் வெயிட் பண்ணி ஆகணும், ஒருத்தர் பேசி முடிச்ச பிறகு ஒருத்தருக்கு கால் பண்ண முடியும். அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் இன்னைக்கு ஒரு 10 நம்பரை போட்டா நம்ம பேசுற அளவுக்கு வந்திருக்கோம். ஆனா நம்ம சித்தர்கள், முனிவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நினைச்ச நேரத்துல, நினைச்ச உருவத்துல, நினைச்ச இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கான இங்க இந்த பூமியில மட்டும் இல்ல, எண்ணற்ற கோள்களுக்கு, அண்ட வெளிகளுக்கு அப்பாலையும் அவங்களாட்டி நினைச்ச நிமிஷத்துல, நினைச்ச நொடியில போற அளவுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேவையில்லை, தேவைப்பட்டதே இல்லை. அப்புறம் ஏன் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம கொடுக்காம போயிட்டாங்க, இந்த டெக்னாலஜி எல்லாம் உச்சிட்டு போயிருக்கலாமே அப்படின்னீங்கன்னா அவங்களோட நோக்கம் அது கிடையாது. அவங்க இறுதி நிலை அடைஞ்சு பார்த்துட்டு, இதுல ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்தை உருவாக்குனாலும் அதுக்கு சமமான பேலன்சிங்கான எதிர்வினையை இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் உருவாக்கிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா, நான் இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தையா இருக்கட்டும், ஒரு செயலா இருக்கட்டும், ஒரு அசைவா இருக்கட்டும், அந்த அசைவுக்கு பின்னாடியும் அதுக்கு சமமான ஒரு விஷயத்த அந்த பிரபஞ்சம் உருவாக்கி ஆகும். அப்படி அது இருந்தா மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் நிலைத்தன்மையை பெறும். இப்படி நாம அறிவியல்ன்ற பேர்ல நம்ம மேல 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 நம்ம செஞ்சுட்டு போற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு பின்னாடி ஒரு எதிர்வினை வரும். இந்த இயற்கை சமன்பாடை குலைச்சிரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் இயற்கை பகுத்தறிய கூடாதுன்றது கிடையாது. இயற்கை மொத்தமா வெளியில பகுத்தறியாம உள்ளுக்குள்ளேயே பகுத்தறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லேயரா அழிச்சு இங்க வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க உள்ளுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இயற்கை உலகம் ஃபுல்லா அதை போய் புரண்டி நோண்டிட்டு கிடக்கு. அந்த மலையை குறைஞ்சு உள்ள எடுத்து பாக்குற மாதிரி ஒன்னொன்னா பார்த்துட்டு அதுல கிடைக்கிற சின்ன சின்ன வண்ணக்கற்கள் எல்லாம் பார்த்துட்டு மிகப்பெரிய சாதனை நினைச்சிட்டு இருக்கு. இந்த சாதனைகள்லாம் இதை தாண்டின மிகப்பெரிய சாதனைகள், நீங்க நினைச்சு பார்க்க முடியாது, கற்பனை பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இது எதுவுமே ஒண்ணும் இல்ல, இயற்கையோட சமன்பாடோட அந்த தண்ணிலை குலையாம அதோட
இதோட வாழ்ந்துட்டு போகிறது தான் வாழ்க்கை அப்படின்ற முழு நிறைவை வந்து கண்டுபிடிச்சி வச்சு போயிட்டாங்க. அதனால தான் அவங்க வேறு எதையுமே இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்காம தேவையான விஷயங்களை மட்டும் இயற்கையோட ஒத்து வாழ்கிற அதுக்கான வாழ்க்கை முறையை மட்டும் கொடுத்துட்டு ஞானம் அடைகிறதுக்கான வழிகளையும் தகுதி அவங்களோட சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து இப்போ வந்து டெக்னாலஜியெல்லாம் வேணாம், அதெல்லாம் வந்து தள்ளி வச்சிருங்க, நீங்கள் வந்து பழையபடி இயற்கையில் காட்டுக்கு போய் வாழுங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, உங்கள் தலைமுறையில் இருக்க எல்லா விஷயங்களையும் அனுபவிங்க, எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்த ஒரு அரிய பொக்கிஷத்தை, ஒரு சிறந்த ஒரு வைரத்தை இழந்துடாதீங்க. அதை அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக கடத்திட்டு போங்க. அதுலேருந்து மிகப்பெரிய வருங்காலத்தில் வரக்கூடிய தீர்க்க முடியாத ஒரு சிக்கல்களையும் தீர்க்க முடியாத ஒரு தீர்வு இல்லாத பிரச்சனைகளையும் அவங்க எளிதாக அணுகக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் வந்து அதில் ஏராளமாக இருக்குது. அதை அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டோம். அதை தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. உலகத்தில் இருக்க எல்லாரையும் கொடுங்க, கூடவே இதை கொடுக்க மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்னதான் ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாலும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை வந்து கொடுக்காம விட்டுறாதீங்க. நீங்க உலகத்தில் எந்த விஷயம் கொடுத்தாலும் அந்த நுண்ணறிவுகள் சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள் வந்து தாய்ப்பால் மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது போல தாய்ப்பால் போல இந்த தமிழையும் வந்து தயவு செஞ்சு கொடுத்துட்டு போங்க, அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போங்க. அதுக்கு மேல நீங்க என்ன வேணாலும் படிங்க, என்ன வேணாலும் கத்துக்கோங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க, நல்லபடியாக வாழ்க்கையை வாழுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.